ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நேச்சர் தி ஜென்ட்லஸ் மதர்ன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் பார்க்க போகிறாங்க. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்குது. இந்த போயம் பேசிக்காக நமக்கு என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா, நேச்சரை வந்து ஒரு லவ்விங் மதர் மாதிரி எப்படி சொல்கிறது, பர்சானிஃபை பண்ணி எல்லாரையும் கேர் பண்ணுறாங்க. யார் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள், சின்ன ஆள், வீக்கான ஆள், ஸ்ட்ராங்கான ஆளுன்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லாரையுமே ஈக்குவலாக கைட் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அமைதியை நிலைநாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருப்பாங்க இந்த என்டையர் போயமில். ஓகேங்களா? ஓகே, இப்போ லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். எமிலி டிக்கின்சன் வந்து இந்த போயம் எழுதியிருக்காங்க. அவங்கள பற்றிங்கிற டேட்டாவும் பின்னாடி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், நேச்சர் தி ஜென்ட்லஸ் மதர், இம்பேஷண்ட் ஆஃப் நோ சைல்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே நேச்சரை வந்து ஒரு கைண்டான ஜென்டில் மதர் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இல்லை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழந்தைய பார்த்துமே, இம்பேஷண்ட் ஆஃப் நோ சைல்டுன்றது எந்த ஒரு குழந்தைய பார்த்துமே பேஷன்ஸை இழந்து லைக் எப்படி ஒரு பாகுபாடு பார்க்காம எல்லாரையுமே ஒரே விதமாக ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் 2 லைனில் வந்து சொல்கிறாங்க. த ஃபீப்லிஸ்ட் ஆர் தி வேவார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹர் அட்மானிஷன் மைல்டு. இது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யாருக்குமே பாகுபாடு பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா? இங்கே ஃபீபிள்ன்றது ரொம்ப வீக்கான ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னாலும், இங்கே குழந்தைங்கிறது பேசிக்காக ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ் எல்லாரையுமே காமனாக சமமாக்குறது தான் மீன் பண்ணுறாங்க. பட் அதில் வீக்கான ஒரு பர்சன் இல்லை ஸ்ட்ராங்கான பர்சன், வீக்காக இருக்கவங்கள வந்து ஃபீபிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீபிள்னால் வீக்குன்னு அர்த்தம். அதே வந்து வேவார்டஸ்னால் வந்து டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிறவங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு குழந்தையாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் வந்து காமனாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஹர் அட்மானிஷன் மைல்டு. எனக்கு ப்ரொனன்சியேஷன் பற்றி கரெக்டாக தெரில, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இங்கே அதுக்கு மீனிங் என்னென்னா, ஜென்டல் வார்னிங், நீ இப்படி பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைல்டு கரெக்ஷனோ ஜென்டல் வார்னிங் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்க குறும்பு பண்ணுறாங்கன்றனால ஓவராக தண்டிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் 4 லைனில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை ட்ராவலர் இஸ் ஹர்டுன்றாங்க. இங்கே வந்து எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேச்சர் வந்து ஒரு ட்ராவலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு இடத்துல ட்ராவலர்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்தையும் ட்ராவல் பண்ணி போவாங்க. அப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேயோ ஹில்லில் போகும்போது கூட அவங்களால அந்த நேச்சரோட வாய்ஸை கேட்க முடியும். அவங்களோட ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குங்கிறது தான் நெக்ஸ்ட் 2 லைனில் சொல்லியிருந்திருக்காங்க. ரிஸ்ட்ரெய்னிங் ரேம்பண்ட் ஸ்குரில் ஆர் டூ இம்பெட்டுவஸ் பேர்டுன்றாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அங்கே கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்ட்ரெய்னிங் ரேம்பண்ட்டுன்னா ஒரு அன்கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்குரில்னா என்ன, ஒரு அணில் இருந்தாலும், இல்லை ஒரு டூ இம்பெட்டுவஸ் இந்த சென்ஸ் ரொம்ப ஆக்டிங் குயிக்லி, யோசிக்காமல் டக்கு டக்குன்னு செய்கிற ஒரு பேர்டாக இருந்தாலும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட ஓவர் ஆக்டிவாக இருக்க ஸ்குரிலாக இருக்கட்டும், ஒரு ரெக்லெஸ்ஸான ஒரு பேர்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஈவன் வைல்டு கிரியேச்சர்ஸை கூட நம்ம நேச்சர் வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத மீன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்ராவலர் எங்கே போனாலும் அவர் வந்து அந்த நேச்சரோட வாய்ஸை கேட்க முடியும். அங்கே கூட பார்த்திங்கன்னா இப்படி குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்க அனிமல்ஸ் இருந்தால் கூட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஹவு ஃபார் ஹர் கான்வர்சேஷன் எ சம்மர் ஆஃப்டர்நூன்னு சொல்கிறாங்க. ஹவு ஃபேர் ஹர் கான்வர்சேஷன் எ சம்மர் ஆஃப்டர்நூன். இங்கே நேச்சர்ஸ் கான்வர்சேஷன், தட் இஸ் அந்த நேச்சர்ஸ் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா, அவங்க கான்வர்சேஷன் இந்த சென்ஸ் அவங்களோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆஃப்டர்நூனில் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ப்ளீஸிங்காகவும் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணிங்க. சம்மர்னால் என்ன, ஒரு கஷ்ட காலத்துலேயும் அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க, நல்லா இருக்க டைம்லேயும் அதே மாதிரி இருக்காங்கன்றது தான் பேசிக்காக மீன் பண்ணுறாங்க. ஹர் ஹவுஸ் ஹோல்ட் ஹர் அசம்பிளி அண்ட் வென் த சன் கோஸ் டவுன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஹவுஸ் ஹோல்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு அம்மாவுக்கு ஹவுஸ் ஹோல்டு தான் அவங்களோட உலகம். இங்கே பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, நேச்சரை வந்து மதர் மாதிரி ட்ரீட் பண்ணி, மதருக்கு ஹவுஸ் ஹோல்டு எப்படி அவங்களோட எல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க ஏரியாவோ அந்த மாதிரி இங்கே வந்து ஹவுஸ் ஹோல்டுங்கிறது நம்மளோட என்டையர் நேச்சுரல் உலகத்தையும் தான், நேச்சராக இருக்க அந்த என்டையர் உலகத்தை தான் சொல்கிறாங்க. அவங்களோட
ஹர் அசம்பிளிங்கிறது நம்ம தான் கிரியேச்சர்ஸ், அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களோட என்டையர் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கட்டும், எல்லா அசம்பிளியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்றாங்க. அதே அப்படியே சன்னு செட் ஆக பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து காமராக ஆகுது. எப்படி அம்மா வந்து காலையிலேருந்து எல்லா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ருப்பாங்க, ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து மீன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே அஃப்கோர்ஸ் அம்மா அப்பாவுக்கு ஈவினிங்லாவும் வேலை இருந்துட்டு தான் இருக்குது. பட் இங்கே பேசிக்காக சன்செட் ஆகும்போது அவங்களோட ப்ரெசன்ஸ் காமராக இருக்குன்றதை மீன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஹர் வாய்ஸ் அமாங் தி அயல்ஸ் இன்சைட்ஸ் தி தேர்டு ப்ரேயர்ன்ற மாதிரி இதுவும் ஒரு மதர் மாதிரி ட்ரீட் பண்ணி தானே சொல்கிறாங்க. ஹர் வாய்ஸுங்கிறது இங்கே அந்த நேச்சரோட வாய்ஸ் தான் சொல்கிறாங்க. அமாங் தி அயல் இஸ் நத்திங் பட் ஒரு பாதை, இல்லைன்னா நேச்சரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு மெடோ இல்லைன்னா ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட வாய்ஸு எல்லா இடத்துலையும் கேட்குது அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ வந்து ஒரு அம்மா எப்படி ஈவினிங் ஆனால் ஒரு ப்ரேயர் பாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த நேச்சரும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்து அந்த மாதிரி வாய்ஸை ஃப்ளோ பண்ணி இருக்கும்போது ஈவன் ஸ்மாலஸ்ட் கிரியேச்சர் கூட அவங்களோட ப்ரேயர் கூட ஜாயின் ஆகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுறேன். இன்சைட்ஸ் தி டிமிட் ப்ரேயர்னால் எல்லாருமே அவங்களுக்காக கட்டுப்பட்டு அது கூட ஜாயின் பண்ணி பண்ணுறாங்கன்றதை மீன் பண்ணியிருக்கு. ஆஃப் த மைன்யூட் குட்டியாக இருக்க மைன்யூட்டஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவராக இருக்கட்டும். இங்கே கிரிக்கெட்டுங்கிறது இட் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் பூச்சி, கிரிக்கெட் பூச்சின்னுவாங்க. நைட் ஆனால் ரொம்ப சத்தம் போடும் ஒரு மாதிரி, அந்த பூச்சி தான் கிரிக்கெட். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி கிரிக்கெட் இமேஜ் பார்த்துக்கலாம். அண்ட் த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர் ஃபார் எக்ஸாம்பிள் அது யாரெல்லாம் அந்த அவங்களுக்காக கட்டுப்பட்டு அந்த ப்ரேயர் கூட ஜாயின் ஆகுறாங்கன்னா அந்த டைனியஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஹம்பிளஸ்ட் ஃப்ளவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ப்ரேஃபுல்லான அந்த ஹார்மனியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ளே ஆட் ஆவாங்க. ஏன்னா நேச்சர் வந்து அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. வென் ஆல் தி சில்ட்ரன் ஸ்லீப் ஷீ டேர்ன்ஸ் ஆஸ் லாங் வேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா எல்லாருமே இப்போ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்து நைட் ஆகுதுன்னா எல்லா க்ரியேச்சர்ஸுமே ரெஸ்ட் எடுக்கும் போது நேச்சர் வந்து ஸ்டெப் அவே ஃபன் பண்ணுது. அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நிற்கிது, எல்லோரும் தூங்குறாங்கன்னா அமைதியாக ஒரு மதர் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி ஷீ டர்ன்ஸ் ஆஸ் லாங் வேங்கிறது அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஷீ ஸ்டெப்ஸ் அவே ஃபார் அ வைல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆஸ் வில் சஃபிஸ் டு லைட் ஹர் லேம்ப்ஸ் தென் பெண்டிங் ஃப்ரம் த ஸ்கைன்னு சொல்கிறாங்க. இங்கே இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இங்கே வில்லுங்கிறது மதரோட கமாண்ட் இல்லை நேச்சரோட கமாண்டுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போவாங்க, லாங் எனஃப். எவ்வளோ தூரம் தள்ளி போவாங்கன்னா ஸ்டார்ஸை போயிட்டு லைட்டன் பண்ணுற வரைக்கும். இது வந்து ஒரு விதமான இமேஜரி, யோசிச்சு பாருங்கள். மதர் வந்து தள்ளி போயிட்டு சின்ன பிள்ளைங்களை எப்படி அம்மா தூங்க வச்சுட்டு லைட் போட்டுட்டு போவாங்களோ, லேம்பை போட்டு விட்டு போவாங்களோ அந்த மாதிரி இங்கே போகிறாங்கன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஷீ லுக் டவுன் ஃப்ரம் த ஸ்கை. அவங்க வந்து இப்போ மதர் எப்படி அப்பப்போ பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஸ்கைலேருந்து லைட்டு மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுட்டு நம்மளை அப்படியே பார்த்துட்ருப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வித் இன்ஃபினைட் அஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபினைட் கேர் ஹர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப் வில்ஸ் சைலன்ஸ் எவ்ரிவேர்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த மாதிரி அவங்களோட என்லெஸ் லவ்வாக இருக்கட்டும், லிமிட்லெஸ் கேராக இருக்கட்டும், அப்படி கேரோட அவங்க வந்து எல்லா பிள்ளைங்களையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அமைதியாக என்ன சொல்லுவோம், ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிங்கர் ஆன் த லிப் தான் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கை வச்சுட்டு எல்லாருமே அமைதியாக இருங்க, தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி மேக் தி வேர்ல்ட், அப்புறம் ஒரு என்டையர் அந்த வேர்ல்டு வந்து குவைட்டாக ரெஸ்ட்டுக்காக தூங்க வைக்கிறாங்கன்ற மாதிரி மீன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் அந்த நேச்சர் த ஜென்ட்லஸ் மதர்னு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சானிஃபிகேஷனில் நிறைய மெட்டாஃபர்லாம் யூஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அதோட வொக்காபுலரி எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். சில வேர்ட்ஸ் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் அஃப்கோர்ஸ் இருக்குது. என்டையர் இதுலேயுமே பர்சானிஃபிகேஷன், எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே நேச்சர் ஜென்ட்லஸ் மதர்ன்றது நேச்சர்ன்றதை கைண்ட் மதரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அது அட்மானிஷன் மைல்டுங்கிறது நேச்சர் வந்து கரெக்ட் பண்ணுது. ஹியூமனில் எப்படி ஒரு பேரண்ட் வந்து கரெக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நேச்சரை நம்மளை கரெக்ட் பண்ணி காட்டுதுங்கிறனால இந்த லைன் கொடுத்தாலும் நம்ம பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். அப்புறம் இந்த ஃபிங்கர் ஆன் த லிப் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஹியூமன் கெஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பர்சானிஃபிகேஷன். அதே மாதிரி மெட்டாஃபர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து
போயமில் வந்து எல்லா பீயிங்ஸு சில்ட்ரன் மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் ஒரு கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு மெட்டாஃபர். ஹவுஸ் ஹோல்ட் அசம்பிளிங்கிறது அந்த ஈகோ சிஸ்டம் இல்லை தன்னோட அம்மாவோட வீடு மாதிரி கம்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. இங்கே லேம்பையும் ஸ்டாரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஐல் அப்படிங்கிறத ஃபாரஸ்ட் பாத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஃபிங்கருங்கிறது நம்ம விரல் கை வாயில் வச்சு மூடுறதுன்ற மாதிரி லிட்ரல் மீனிங் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மூன் பீம் ஸ்டார் லைட்டோட கூட கம்பேர் பண்ண மாதிரி சொல்லலாம். இதில் எல்லாமே நமக்கு ஒரு கம்பேரிசன் நடந்திருக்கு. ஸோ அதனால இது எல்லாமே மெட்டாஃபர். அடுத்து ஆன்டிதீசிஸ். ஃபீபிள்னா ரொம்ப வீக்கான, வாடஸ்னா ரொம்ப குறும்பு பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே அந்த இம்பேஷன்ஸ் இம்பார்ஷியல் இம்பேஷன்ஸ் நேச்சரோடது காட்டுற மாதிரி 2 வேர்ட்ஸை வீக் அண்ட் டிஸ்ஒபீடியன்ட்ன்ற ஆப்போசிட்டான திங் கிட்ட வந்திருக்கனால இது ஒரு ஆன்டிதீசிஸ். அப்புறம் இன்ஃபினிட் கேர்ன்ற இடத்துல மிகைப்படுத்தி சொல்லியிருந்திருக்காங்க. பவுண்ட்லெஸ் இம்மெஷரபிள் குவாலிட்டி ஆஃப் நேச்சர்ஸ் லவ்னு இருக்கனால இது வந்து ஒரு ஹைப்பர்போல். ஓகேங்களா, மிகைப்படுத்தி சொல்கிறது பேசிக்காக ஹைப்பர்போல். அடுத்து ஆக்சிமோரன் இல்லைன்னா பேரடாக்ஸ், ஸ்மால்னஸ் அண்ட் வர்த்துன்னு எடுத்துக்கலாம். ஆக்சிமோரன் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான மைன்யூட்டஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளாராக இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்மாலஸ்ட்டு லிவிங் மேட்டர் கூட நேச்சர்ஸோட ஆர்டரை கேட்டு நடக்குதுங்கிற மாதிரி ஒரு முரணான விஷயத்த பக்கத்தில் வச்சு கொடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பேரடாக்ஸ், ஒரு நம்ம ஆக்சிமோரன்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி இமேஜரி நிறையாவே இருக்குது. ஃபாரஸ்ட், ஹில்லு, சன்லைட்டு, லேம்ப்பு, கோல்டன் ஃபிங்கர், இது எல்லாமே விஷுவல் இமேஜரியாக இருக்குது. வாய்ஸை வச்சு நம்ம ஒரு இமேஜரி பார்த்திங்கன்னா வாய்ஸ் அமாங் தி அயல், டிமிட் ப்ரேயர், கிரிக்கெட்டோட சவுண்டு, அது எல்லாமே. அது ஃபிசிக்கல் டச்சுன்ற மாதிரி ரெஸ்ட்ரெயின்ட்டான ரொம்ப குறும்புத்தரம் பண்ணுற ஒரு ஸ்கூலெல்லாம் இருக்கட்டும், சொன்ன பேச்சை கேட்காத அந்த பேர்டாக இருக்கட்டும், பெண்டிங் ஃப்ரம் த ஸ்கைங்கிறது எல்லாமே ஃபிசிக்கலில் வருது. ஸோ இது எல்லாமே இமேஜரி. அப்புறம் இந்த ஆர்ஆர்னு வரதுனால இதில் ஒரு ஆர் சவுண்ட் இருக்கனால கான்சனன்ட் சவுண்ட், அலிட்ரேஷன். இப்போ 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தலாம். நேச்சர் இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, மதரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க இம்பேஷண்ட்டாக யார் மேலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோ சைல்டு, யார் மேலேயுமே இம்பேஷண்ட்டாக இல்லைங்கிறத இங்கே மீன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபீப்ளஸ்ட் இல்லைன்னா என்னது, வேவ் ஆரஸ்ட், அப்படியே ஆப்போசிட்டாக வந்துருக்குல்ல, கிட்ட இருக்குது. ட்ராவலர்ஸ் ஹியர்ஸ் நேச்சர்ஸ் வாய்ஸை வந்து எப்படி கேட்குறாங்க, ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்லில் வந்து கேட்குறாங்க. ட்ராவலர் பண்ணி போகும்போது கூட அவங்களால கூட கேட்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே ரேம்பன்ட்ன்றது ஸ்குருல் தான் குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டிமிட் ப்ரேயர் வந்து யார் வந்து கேட்பாங்க, கிரிக்கெட் கூட அது கூட சேர்ந்து பாடும், அம்மா கூட சேர்ந்து பாடுங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேச்சர்ஸோட லைட்டு வந்து லைட் ஹர் லேம்ப்ஸ் விச் இஸ் சிம்பிளைஸ், அது எது மீன் பண்ணுதுன்னா ஸ்டார்ஸை வந்து மீன் பண்ணுது. கண்டிப்பாக அந்த லைட் ஆன் பண்ணி விட்டு போகிறாங்கன்னு இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் அவங்களோட ஃபேஸ் அந்த கோல்டன் ஃபிங்கர் ஆன் த லிப்புன்றது எதை மீன் பண்ணுதுன்னா சைலன்ஸை வந்து குறிக்குது. அன்வர்த்தி ஃப்ளாருங்கிறது வந்து யார் கேர் பண்ணுறாங்க, ஈவன் அன்வர்த்தி ஃப்ளாரை கூட நேச்சர் கேர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த போயம், வென் ஆல் த சில்ட்ரன் ஸ்லீப், அப்போ நேச்சர் என்ன பண்ணும், டர்ன் அவே, அமைதியாக நகர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. எமிலி டிக்கின்சன் பற்றி சில டேட்டா கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த ஒரு போயம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.